ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்சி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கிளாஸ் 7 மேக்ஸ் சாப்டர் 2 அரித்மெட்டிக் எக்ஸ்பிரஷன் தான் பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 2 3 வரைக்கும் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம போன வீடியோல பார்த்திருக்கோம். இதுல இருந்து இப்ப பார்ப்போம். Removing brackets 2. Example 15. Lamo and Norbo went to a hotel. Each of them ordered a vegetable cutlet and a rasagulla. A vegetable cutlet cost rupees 43 and a rasagulla cost rupees 24. Write an expression for the amount they will have to pay. இப்போ லாமோ அண்ட் நோர்போ இவங்க ரெண்டு பேருமே எங்க போறாங்க அப்படின்னா ஹோட்டல் போறாங்க. அந்த ஹோட்டல்ல அவங்க என்ன ஆர்டர் பண்றாங்க அப்படின்னா வெஜிடபிள் கட்லெட்டும் ரசகுல்லாவும் ஆர்டர் பண்றாங்க. வெஜிடபிள் கட்லெட் எவ்வளவு ருபீஸ் வருது அப்படின்னா 43 ருபீஸ் வருது. ரசகுல்லா வந்து 24 ருபீஸ் வருது. இப்ப இவங்க வந்து எவ்வளவு அமௌண்ட் அந்த ஹோட்டலுக்கு வந்து பே பண்ணணும். As each of them had one vegetable cutlet and one rasagula, each of their shares can be represented by 43 plus 24. இப்போ லாமோ வந்து ரசகுல்லா அண்ட் வெஜிடபிள் கட்லெட் வாங்குறாங்க. அதே மாதிரி நோர்புவும் ஒரு வெஜிடபிள் கட்லெட்டும் ஒரு ரசகுல்லாவும் வாங்குறாங்க. அப்ப இதுக்கு நம்ம எப்படி எக்ஸ்பிரஷன் எழுதணும். வெஜிடபிள் கட்லெட்டோட ரேட் என்ன 43, ரசகுல்லாவோட ரேட் என்ன 24. அப்போ ரெண்டு பேருமே இந்த அமௌண்ட் தான் வந்து பே பண்ணிருக்கோம். ஆனா எப்படி பே பண்ணிருக்கணும், லாமுவும் பே பண்ணிருக்கணும், அதே மாதிரி நோர்புவும் பே பண்ணிருக்கணும். அப்ப இந்த அமௌண்ட் என்ன அமௌண்ட் வருதோ அதை நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருமா, எவ்வளவு பே பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருமா. இட்லியோட பிரைஸ் வந்து 5 ருபீஸ், அதே மாதிரி 1 தோசாவோட பிரைஸ் வந்து 10 ருபீஸ்னு வச்சுக்கலாம். அருண் அண்ட் அஸ்வின் ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க அப்படின்னா ஆளுக்கு ஒரு தோசை ஆளுக்கு ஒரு இட்லி வந்து வாங்குறாங்க. அப்போ அருண் ஒரு தோசை அண்ட் 1 இட்லி வாங்கினா எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, 15 ருபீஸ் பே பண்ணிருப்பாங்க. இப்ப இது அஸ்வின் வந்து 1 தோசை அண்ட் 1 இட்லி வாங்கினா எவ்வளவு பே பண்ணிருப்பாங்க, அவங்களும் 15 ருபீஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க. அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணிருப்பாங்க, 15 பிளஸ் 15 30 ருபீஸ் பே பண்ணிருப்பாங்க. இப்ப நம்ம இந்த மாதிரி கால்குலேட் பண்றதுக்கு பதிலா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ரெண்டு பேருமே சேம் அமௌண்ட் தான் பே பண்ணணும். அப்ப நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் 2ஆல மல்டிபிள் பண்றோம். இப்ப இதே 30 ஆன்சர் வருதான்னு பாப்போமா. இப்போ 10 plus 5 என்ன வரும் 15 multiple by 2 ஆன்சர் என்ன வரும் 30 வரும். இந்த 5 plus 10 நம்ம 2 டைம் ஆட் பண்றதுக்கு பதிலா 2ஆல மல்டிபிள் பண்ணோம்னாலுமே அதே ஆன்சர் தான் வரும். இப்ப அதே தான் இங்கேயும் பார்க்க போறோம். Write about the total amount they have to pay. Can it be described by the expression 2 multiple by 43 plus 24. இப்ப இதோட வேல்யூ என்னவா இருக்கும், 2 multiple by 43 plus 24. இப்ப நம்ம பிராக்கெட் வந்து எங்க போடணும், 2 multiple by 43 க்கு போடணுமா இல்ல 43 plus 24 க்கு போடணுமா, 43 plus 24 க்கு தான் போடணும். ஏன் 43 plus 24 க்கு போடுறோம், அவங்க வாங்கின கட்லெட் அண்ட் ரசகுல்லாவோட ரேட்டை நம்ம ஆட் பண்ணிட்டு 2ஆல மல்டிபிள் பண்ணாதான் ஆன்சர் வந்து கரெக்டா இருக்கும். அப்போ 43யும் 24யும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 67 வரும். அப்ப இந்த 67 நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணலாமா, 7 2s are 14, ரிமைண்டர் 1, 6 2s are 12, 12 plus 1 13. அப்போ 134 அமௌண்ட் வந்து பே பண்ணிருப்பாங்க. 134 ருபீஸ் வந்து பே பண்ணிருப்பாங்க. So we can say that together they have to pay 2 multiple by 43 plus 24. This is also the same as paying for 2 vegetable cutlet and 2 rasagullas. இப்ப இது வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெண்டு பேருமே என்ன வாங்கியிருக்காங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து 2 ரசகுல்லா வாங்கியிருக்காங்க. அதே மாதிரி ரெண்டு பேரும் சேர்ந்து 2 வெஜிடபிள் கட்லெட்டும் வாங்கியிருக்காங்க. அப்போ இத நம்ம எப்படியும் எழுதலாம், இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்லயும் எழுதலாம். Therefore 2 multiple by 43 plus 24 equal to 2 multiple by 43 plus 2 multiple by 24. நம்ம எப்போதுமே இப்ப இங்க வந்து மைனஸ் சைன் இருக்கு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் உள்ள இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்வோம், மைனஸ் வந்து இந்த நம்பருக்கும் மல்டிபிள் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த நம்பருக்கும் மல்டிபிள் பண்ணுவோம்ல, அதே வேலை தான் இப்ப இங்க 2 அப்படிங்கிறது நம்ம இந்த 43க்கும் மல்டிபிள் பண்ணுவோம், அதே மாதிரி இந்த 2 வந்து 24க்கும் மல்டிபிள் பண்ணுவோம். Example 16. In the Republic Day parade, they are boy scout and girl marching together 4 rows with 5 scout in each row. The guides march in 3 rows with 5 guides in each row. See the figure below. How many scouts are marching in this parade? Day parade வந்து நடக்கு. இதுல வந்து பாய்ஸ் எல்லாருமே ஸ்கவுட்ஸ்ல இருக்காங்க, கேர்ள்ஸ் எல்லாருமே கைட்ஸ்ல வந்து இருக்காங்க. ஸ்கவுட்ஸ் வந்து எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படின்னா 4 rows and 5 scouts. மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு, 4 ரோஸ் இருக்கு. ஒரு ரோஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க, 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. இப்ப
இதே இது கைட்ஸ் வந்து எத்தனை ரோஸ் இருக்கு அப்படின்னா 3 ரோஸ் இருக்கு. 3 ரோஸ் இருக்கு. இந்த 3 ரோஸ்லயும் எத்தனை கைட்ஸ் இருக்காங்க? 1, 2, 3, 4, 5 5 கைட்ஸ் வந்து இருக்காங்க. அப்ப இது 2ம் சேர்த்து எவ்வளவு ஸ்கவுட்ஸ் அதே மாதிரி எவ்வளவு கைட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். The number of boys scouts marching 4 multiple by 5. The number of girls guides marching 3 multiple by 5. இப்போ மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு? 4 ரோஸ் இருக்கு. ஒரு ரோஸ்ல எத்தனை பேர் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ். அப்போ ஸ்கவுட்ஸ்ல வந்து எவ்வளவு பேர் இருப்பாங்க அப்படின்னா 4 மல்டிபிள் பை 5 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 எவ்வளவு மெம்பர்ஸ் இருக்காங்க? 20 மெம்பர்ஸ் வந்து 20 ஸ்கவுட்ஸ் வந்து இருக்காங்க. அப்ப நம்ம இதை வந்து ஒன்னொன்னா கவுண்ட் பண்ணி இருக்கிறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யலாம்? மொத்தம் எத்தனை ரோஸ் இருக்கு? 4 ரோஸ் இருக்கு. ஒரு ரோல எத்தனை பேர் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்போ 4 மல்டிபிள் பை 5ன்னு எழுதலாம். நெக்ஸ்ட் கைட்ஸ்ல வந்து எத்தனை பேர் இருக்காங்க? 3 ரோஸ் இருக்கு. ஒரு ரோல எத்தனை பேர் இருக்காங்க? 5 மெம்பர்ஸ் இருக்காங்க. அப்ப இதை நம்ம 3 மல்டிபிள் பை 5 3 5s are 15ன்னு எழுதலாம். This can also be found by first binding the total number of rows, that is 4 plus 3, and then multiplying their sum by the number of children in each row. Thus, the number of boys and girls can be found. வந்து எவ்வளவு பாய்ஸ் இருக்காங்க எவ்வளவு கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு தனித்தனியா கண்டுபிடிச்சு அதை ஆட் பண்ணாலும் நமக்கு வந்து ஆன்சர் வந்து கரெக்டா தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா மொத்த பாய்ஸ் எவ்வளவு ரோஸ் இருக்காங்க? 4 ரோஸ் இருக்காங்க. கேர்ள்ஸ் எவ்வளவு ரோஸ் இருக்காங்க? 3 ரோஸ் இருக்காங்க. ஒரு ரோலையும் எத்தனை பேர் இருக்காங்க? அப்போ நம்ம எக்ஸ்பிரஷனை இந்த மாதிரியும் எழுதலாம். அப்ப இதுக்கான மீனிங் என்ன? இந்த 5 அப்படிங்கறத 4ஓடையும் மல்டிபிள் பண்ணணும், 5 அப்படிங்கறத 3ஓடையும் மல்டிபிள் பண்ணணும்னு அர்த்தம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம இந்த 4 plus 3 7 மல்டிபிள் பை 5 எழுதிக்கலாம். அப்போ மொத்தம் எவ்வளவு பேர் இருப்பாங்க? 7 5s are 35. அப்போ மொத்தம் ஸ்கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ் ரெண்டுலயுமே சேர்த்து 35 மெம்பர்ஸ் இருப்பாங்க. 5 multiple by 4 plus 3 is not equal to 5 multiple by 4 plus 3. இப்போ இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே சேம் தான், இங்க இருக்கிற நம்பர் எல்லாமே சேம் தான். எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒரே வேல்யூ வருமான்னு கேட்டா வராது. போத் ஆர் நாட் ஈக்குவல். ஏன்? இப்போ 5ஐயும் 4ஐயும் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 5 4s are 20. 20 plus 3 என்ன வரும்? 23 வரும். இங்க என்ன இருக்கு? 4 plus 3 7 7 5s are 35 வரும். அப்போ பிராக்கெட் கண்டிப்பா போடணும். எந்த இடத்துல பிராக்கெட் போடணும் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி இத பிராக்கெட்ல இருக்கிறத ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிட்டு தான் நம்ம இந்த நம்பரை வந்து பிராக்கெட்டுக்கு வெளியில இருக்கிற நம்பரை வந்து எவாலுவேட் பண்ணணும். ஆனா இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? இப்ப இங்க 5 மல்டிபிள் பை 4 பிளஸ் 3ன்னு இருக்குல்ல, இதை வந்து நம்ம 5 மல்டிபிள் பை 3 பிளஸ் 4ன்னு எழுதிக்கலாம். இல்ல அப்படின்னா 3 பிளஸ் 4 மல்டிபிள் பை 5ன்னு எழுதிக்கலாம். ஏன்? எல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அடிஷனா இருந்தது அப்படின்னா அந்த நம்பரை நம்ம எப்படி வேணாலும் சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். அதுவும் எப்படி? பிராக்கெட்டுக்கு உள்ளேயே. ஒரு டேர்ம் இது ஒரு டேர்ம். அப்ப இந்த டேர்ம் வந்து நம்ம அப்படியே மாத்தி எழுதினாலுமே ஆன்சர் வந்து சேமா தான் வரும். ஆனா பிராக்கெட்டை மாத்தி போட்டுட்டாலோ அல்லது மல்டிபிளிகேஷன்ல இருக்கிறதையோ டிவிஷன்ல இருக்கிறதையோ நம்ம மாத்தி எழுதினாலோ ஆன்சர் சேமா வராது. The observation that we have made in this previous two example can be seen in a general way as follows. இது எல்லாமே நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு வந்த மாடல் தான். Consider 10 multiple by 98 plus 3 multiple by 98. This means taking the sum of 10 times 98 and 3 times 98. இப்போ இங்க வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. 10 மல்டிபிள் பை 98 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. 3 மல்டிபிள் பை 98 அப்படின்னு ஒரு டேர்ம் இருக்கு. இப்போ இதுக்கான மீனிங் என்ன? 10 டைம்ஸ் 98 அப்படிங்கறத மல்டிபிள் பண்ணணும். ஆர் 3 டைம்ஸ் 98ன்னு அர்த்தம். இப்போ இது வந்து 10 டைம்ஸ் 98ன்னா என்ன அர்த்தம்? 10 டைம்ஸ் நம்ம இந்த 98 அப்படிங்கறத ஆட் பண்ணணும்னு அர்த்தம். 3 மல்டிபிள் பை 98ன்னு என்ன அர்த்தம்? 3 டைம்ஸ் நம்ம இந்த 98 ஆட் பண்ணணும்னு அர்த்தம். இப்போ இது நம்ம 3 டைம்ஸ் ஆட் பண்றதுக்கோ இல்ல 10 டைம்ஸ் ஆட் பண்றதுக்கோ பதிலா நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 10 into 98. இது வந்து 10ஆல 98 மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 980 வரும். அதே மாதிரி 3 into 98 அப்படின்னு நம்ம டைரக்டா மல்டிபிள் பண்ணலாம். Clearly, this is the same as 10 plus 3 equal to 13 times 98. Thus, இப்ப இதை நம்ம எப்படியும் எழுதிக்கலாம். இங்க என்ன இருக்கு? 98. இங்கேயும் என்னதான் இருக்கு? 98. எத்தனை டைம் 98? 3 டைம் 98. எத்தனை டைம் 98? 10 டைம் 98. அப்போ மொத்தம் இங்க ஒரு 10 டைம் இங்க ஒரு 3 டைம். ரெண்டு நம்பருமே எப்படிதான் இருக்கு? சேமா தான் இருக்கு. அதனால நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா 10 plus 3 13 times 98 அப்படின்னு எழுதிக்கலாம்.
ரைட்டிங் திஸ் ஈக்வாலிட்டி த அதர் வே வி கெட். இப்ப இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா 10+3 மல்டிப்ளிகேஷன் சைன் போடாமலேயே 98 எழுதிக்கலாம். இப்ப இங்க எந்த சைனுமே இல்ல அப்படின்னா அங்க மல்டிப்ளிகேஷன் இருக்கு. நம்ம இப்போ ஒரு நம்பர் எழுதுறோம் அப்படின்னா இதுக்கு பின்னாடி வந்து நம்ம என்ன இருக்குன்னு சொல்லுவோம், அடிஷன் சிம்பிள் வந்து கண்டிப்பா இருக்குன்னு சொல்லுவோம்ல. அதே மாதிரி இப்போ பிராக்கெட் இருக்கு, பிராக்கெட்டுக்கு அப்புறம் நம்ம எந்த சிம்பிளுமே போடாம ஒரு நம்பர் இருந்தது அப்படின்னா இங்க வந்து மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். இப்ப இங்க மல்டிப்ளிகேஷன் சிம்பிள் இருக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எப்போதுமே மல்டிப்ளிகேஷன் பிராக்கெட் குள்ள இருந்தது அப்படின்னா அதுக்கப்புறம் மல்டிப்ளிகேஷன் இருந்தது அப்படின்னா இந்த நம்பரை 2 நம்பரோடையும் நம்ம என்ன செய்யணும், மல்டிபிள் பண்ணணும். அப்ப 10 மல்டிபிள் பை 98 பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு, சோ நம்ம அந்த பிளஸையும் கண்டிப்பா போடணும். 3 மல்டிபிள் பை 98 எழுதலாம். Swapping the number in the product above, this property can be seen in the following form. இப்ப இது வந்து நம்ம ஸ்வாப் பண்ணி எழுதிக்கலாம். எப்படி ஸ்வாப் பண்ணி எழுதிக்கலாம், 98 into 10 பிளஸ் 3 இங்க வந்து 3 வரும், 3 into 98. என்ன இருக்கு, 98 இருக்கு, இங்கேயும் 98 இருக்கு. அப்ப நம்ம என்ன செய்யலாம், இந்த 98 வந்து நம்ம காமனா வெளியே எடுத்துடலாம். அப்ப 98 காமனா வெளியே எடுத்தோம் அப்படின்னா இங்க கண்டிப்பா மல்டிபிளிகேஷன் சிம்பிள் இருக்குன்னு அர்த்தம். பிராக்கெட் குள்ள என்ன போடணும், 10 plus 3ன்னு எழுதணும். இதுக்கான மீனிங் என்ன, 98 மல்டிபிள் பை 10 plus 98 multiple by 3 ன்னு அர்த்தம். Similarly, let us consider the expression 14 multiple by 10 minus 6 multiple by 10. This means subtracting 6 times 10, 14 times 10. இப்ப 10 வந்து 6 டைம் மல்டிபிள் பண்றோம், அதே மாதிரி 10 வந்து 14 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணி 6 டைம் மல்டிபிள் பண்ண 10 வந்து 14 மல்டிபிள் பை 10 ஓட நம்ம சப்ராக்ட் பண்றோம். அப்போ 14 டைம்ஸ் 10 அப்படிங்கும்போது என்ன செய்யலாம், 10 அப்படிங்கறத 14 டைம்ஸ் எழுதணும், 6 டைம். அப்போ 6 10 நம்ம என்ன செய்யறோம், கேன்சல் பண்றோம். கேன்சல் பண்ணுனா எத்தனை டைம்ஸ் வரும், இப்ப இதுக்கு நம்ம எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம், 14 மல்டிபிள் பை 10 மைனஸ் 6 மல்டிபிள் பை 10. அப்ப இது ரெண்டுக்கும் காமனா என்ன இருக்கு, 10 இருக்கு. அப்ப காமனா நம்ம 10 வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா பிராக்கெட் கண்டிப்பா போடணும். மல்டிபிள் பை மல்டிபிளிகேஷன் சிம்பிள் போட்டாலும் சரி போடலனாலும் சரி பிராக்கெட் கண்டிப்பா போடணும். இங்க என்ன இருக்கு, 14 மைனஸ் இருக்கு, சோ மைனஸ் போடுறோம். இங்க என்ன இருக்கு, 6 இருக்கு, சோ 14 மைனஸ் 6. இங்க நம்ம சிம்பிள் எதுவுமே போடல அப்படின்னா பிராக்கெட் வெளியில என்ன இருக்குன்னு அர்த்தம், மல்டிபிளிகேஷன் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் மீனிங் என்ன, 10 multiple by 14 minus 10 multiple by 6. Tinker the term too. Let us understand what happens when we change the numbers occurring in a product. 17 given 53 multiple by 18 equal to 954. Find out 63 multiple by 18. இப்போ 53 ஓட 18 மல்டிபிள் பண்ணா என்ன சொல்றாங்க, 954 வந்து வருதுன்னு சொல்றாங்க. இப்போ 63 ஓட 18 மல்டிபிள் பண்ணா என்ன வரும், இதுக்கான மீனிங் என்ன, 63 மல்டிபிள் பை 18. இதை நம்ம எப்படி வந்து பிரிச்சு எழுதிக்கலாம், 53 மல்டிபிள் பை 18 ஓட வேல்யூ வந்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம 63 எப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம், 53 பிளஸ் 10 எழுதிக்கலாமா, இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 63 வரும். இன்ட்டு எந்த நம்பரை மல்டிபிள் பண்ண போறோம், 18. இந்த எக்ஸ்பிரஷனை பிராக்கெட் எப்படி ரிமூவ் பண்றது, 53 மல்டிபிள் பை 18 அதே மாதிரி பிளஸ் 10 மல்டிபிள் பை 18 பிராக்கெட் வந்து ரிமூவ் பண்ணலாமா. இப்ப நமக்கு எந்த வேல்யூ தெரியும், 53 மல்டிபிள் பை 18 ஓட வேல்யூ தெரியும். 53 மல்டிபிள் பை 18 ஓட வேல்யூ என்ன, 954 பிளஸ் 18 10 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும், வந்து நம்ம 10 தான் மல்டிபிள் பண்றோம். அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த நம்பரோட நம்ம ஒரே ஒரு 0 மட்டும் ஆட் பண்ணலாம். சப்போஸ் இங்க 100 இருந்தது அப்படின்னா இங்க என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரோட நம்ம 2 0 வந்து ஆட் பண்ணலாம். அப்போ 18ஓட 1 0 மட்டும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 180. இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா என்ன வரும், 1134 வரும். Next, find an effective way of evaluating 7 multiple by 25. இப்ப 97 multiple by 25 னா மீனிங் என்ன, 25 97 டைம்ஸ் மல்டிபிள் பண்ணணும். இப்ப இந்த 97 நம்ம எப்படி வந்து எழுதிக்கலாம், 100 மைனஸ் 3 எழுதிக்கலாமா. 100 மைனஸ் 3யோட வேல்யூ என்னதான், 97 தான். ஆனா நமக்கு வந்து மல்டிபிள் பண்றதுக்கு கன்வீனியன்டா ஈஸியா இருக்கணுங்கிறதுனால நம்ம 97 எப்படி எழுதுறோம், 100 மைனஸ் 3 மல்டிபிள் பை 25. இப்ப இதுக்கான மீனிங் என்ன, பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும், 100 மல்டிபிள் பை 25 மைனஸ் 3
மல்டிபிள் பை 25. இப்ப இது எதுக்கு சேமா இருக்கும்? இந்த 97 மல்டிபிள் பை 25க்கு சேமா இருக்கும். இங்க என்ன இருக்கு? 95 இருக்கு. இந்த 95 நம்ம எப்படி ஈஸியா எழுதலாம்? 100 மைனஸ் 5ன்னு எழுதலாமா? 100 மைனஸ் 5 மல்டிபிள் பை 8 எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 100ல இருந்து 5 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 95. அப்ப 95 மல்டிபிள் பை 8 தான் இருக்கும். இப்ப இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எழுதலாம்? 100 மல்டிபிள் பை 8 மைனஸ் 8 மல்டிபிள் 5 மல்டிபிள் பை 8ன்னு எழுதணுமா? 100 மல்டிபிள் பை 8 என்ன வரும்? 800 வரும். மைனஸ் 8 5s 40. அப்ப 800ல இருந்து 40 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 760 வரும். இப்ப இதே இது நம்ம 95 டைரக்டா 8ஆல மல்டிபிள் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 95 8 8 5s 40 4 ரிமைண்டர் வந்து 4 9 8s 72 பிளஸ் 4 76 இப்படியும் நம்ம பண்ணலாம். ஆனா இந்த மெத்தட் வந்து இதை விட ஈஸியா இருக்கும். 104 மல்டிபிள் பை 15 இருக்கு. இப்ப இதை நம்ம எப்படி எழுதலாம்? 100 பிளஸ் 4 ஏன் இங்க வந்து பிளஸ் போடுறோம்? 100 பிளஸ் 4 என்ன வரும்? 104 வரும். மல்டிபிள் பை 15. இப்ப இதுக்கான ஆன்சர் என்ன வரும்? 100 15ஆல மல்டிபிள் பண்ணா 1500 பிளஸ் 15 4s 60. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 500 1560 வரும். நெக்ஸ்ட் 49 மல்டிபிள் பை 50. 49 நம்ம எப்படி எழுதலாம்? 50 மைனஸ் 1 மல்டிபிள் பை 50. இப்ப இதுக்கான இப்போ பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 50 மைனஸ் 50 மல்டிபிள் பை 50 1 மல்டிபிள் பை 50ன்னு எழுதணும். அப்போ 50 மல்டிபிள் பை 50 என்ன வரும்? 5 5s 25. இங்க ஒரு 0 இருக்கு, இங்க ஒரு 0 இருக்கு. ஸோ நம்ம 2 0 வந்து ஆட் பண்றோம். இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் போடுறோம். 150 இஸ் 50. 1500ல இருந்து 50யை சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 2450 வரும். Fill in the blanks with numbers and boxes by signs so that the expression on both sides are equal. இப்ப கீழே வந்து நிறைய பாக்ஸஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த பாக்ஸஸ் வந்து நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்னா இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் இருக்க எக்ஸ்பிரஷனும் இந்த பக்கம் இருக்கிற எக்ஸ்பிரஷனும் ஈக்குவலா இருக்கும்னு சொல்றாங்க. இப்ப இங்க என்ன இருக்கு? 3 மல்டிபிள் பை 6 பிளஸ் 7 இருக்கு. இது எதுக்கு ஈக்குவலா இருக்கும்? 3 மல்டிபிள் பை 6 7 மல்டிபிள் பை 3 அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. 8 பிளஸ் 3 மல்டிபிள் பை 4. இப்ப இங்க ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 8 மல்டிபிள் பை 4 பிளஸ் 3 மல்டிபிள் பை 4 அவங்களே ரெண்டு எக்ஸ்பிரஷன் வந்து இப்ப இது வந்து என்ன செய்யணும் நம்ம பார்க்க போறோம். இங்க என்ன இருக்கு? 3 மல்டிபிள் பை 5 பிளஸ் 8 இருக்கு. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் பிராக்கெட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 3 மல்டிபிள் பை 5 இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் 3 மல்டிபிள் பை 8 போடணும். இங்க என்ன இருக்கு? 9 பிளஸ் 2 மல்டிபிள் பை 4 9 பிளஸ் 2 மல்டிபிள் பை 4 அப்படின்னா பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? பை 4 இங்க பிளஸ் இருக்கு. சோ நம்ம பிளஸ் போடணும். 2 மல்டிபிள் பை 4. நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 3 மல்டிபிள் பை டேஷ் எதுவுமே இல்ல. அதே மாதிரி இங்கேயும் என்ன கொடுத்திருக்காங்க? எந்த நம்பருமே கொடுக்கல. அப்ப இங்க நம்ம என்ன செய்யலாம்? நம்மளே ஒரு நம்பர் வந்து ஃபில் பண்ணலாம். இப்ப இங்க வந்து நம்ம 7 வந்து போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 7 மல்டிபிள் பை 4. இப்ப பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? மல்டிபிள் பை 3 மல்டிபிள் பை 7 இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் 3 மல்டிபிள் பை 4ன்னு எழுதணும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? ஏதோ ஒரு நம்பரோட 4 வந்து மல்டிபிள் பண்றாங்க. இங்க என்ன இருக்கு? 13 மல்டிபிள் பை 4 இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன நம்பர் போடணும்? 13 போடணும். பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா என்ன செய்யணும்? 13 மல்டிபிள் பை 4 இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் இங்க என்ன வரும்? 6 மல்டிபிள் பை 4 வரும். நெக்ஸ்ட் இங்க 3 இருக்கு. இங்க என்ன இருக்கு? 3 மல்டிபிள் பை 5 பிளஸ் 3 மல்டிபிள் பை 2. நம்ம இங்க 3 வந்து இருக்கு. சோ 3 வந்து போட்டுக்கலாம். இங்க என்ன இருக்கு? 5 பிளஸ் 5 இருக்கு 2 இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன நம்பர் போடணும்? 5 பிளஸ் 2. இப்ப இந்த பிராக்கெட் ரிமூவ் பண்ணணும்னா நம்ம எப்படி எழுதுவோம்? 3 மல்டிபிள் பை 5 பிளஸ் 3 மல்டிபிள் பை 2. இப்ப இங்க என்ன கொடுத்திருக்காங்க? 2 4 இங்க வந்து 3 4 இருக்கு. மல்டிபிள் பண்றது எந்த நம்பரை மல்டிபிள் பண்றோம்? 4. அப்ப இங்க வந்து 4 போடணும். இங்க என்ன நம்பர் இருக்கு? 2 பிளஸ் இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் இங்க என்ன இருக்கு? 3. அப்ப இங்க 3 போடணும். இங்க என்ன இருக்கு? 5 மல்டிபிள் பை 9 மைனஸ் 2. பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணா நம்ம எப்படி எழுதுவோம்? 5 மல்டிபிள் பை 9 இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 5 மல்டிபிள் பை 2. இங்க என்ன இருக்கு? 5 மைனஸ் 2 மல்டிபிள் பை 7. பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணா எப்படி எழுதுவோம்? 5 மல்டிபிள் பை 7 இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 2 மல்டிபிள் பை 7. இப்ப இங்க என்ன இருக்கு? 5 மல்டிபிள் பை 8 மைனஸ் 3 இருக்கு. பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணணும்னா நம்ம என்ன செய்வோம்?
5 மல்டிபிள் பை 8 இங்க மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் தான் போடணும். இங்க என்ன இருக்கு? 3. அப்போ 5 மல்டிபிள் பை 3 வரும். 8 மைனஸ் 3 மல்டிபிள் பை 7. இங்க என்ன குடுத்துருக்காங்க? 8 மல்டிபிள் பை 7 குடுத்துட்டாங்க. சைன் மட்டும் போடணும். இங்க 3 மல்டிபிள் பை 7ம் குடுத்துட்டாங்க. சைன் மட்டும் தான் போடணும். இங்க என்ன சைன் இருக்கு? மைனஸ் சைன். ஸோ நம்ம மைனஸ் சைன் போடணும். நெக்ஸ்ட் இங்க 5 மல்டிபிள் பை 12 மைனஸ் ஏதோ ஒரு நம்பர் வந்து இருக்கு. எங்க வந்து எந்த நம்பருமே அவங்க வந்து மென்ஷன் பண்ணல. அப்ப நம்ம வந்து என்ன செய்யலாம்? ஏதோ ஒரு நம்பர் வந்து போட்டுக்கலாம். இப்ப இங்க என்ன போடலாம்? 3 வந்து போட்டுக்கலாமா? 3 போட்டா என்ன வரும்? 5 மல்டிபிள் பை 12 மைனஸ் இங்க மைனஸ் இருக்கு. ஸோ மைனஸ் 5 மல்டிபிள் பை 3ன்னு வரும். நெக்ஸ்ட் 15 மைனஸ் என்ன நம்பர்னு நமக்கு தெரியாது. மல்டிபிள் பை 7. இங்க வந்து மல்டிபிள் பை 7 இருக்கு. எந்த நம்பர் இருக்கு? 6 இருக்கு. அப்ப இங்க நம்ம என்ன நம்பர் தான் போடணும்? 6 தான் போடணும். 15 மல்டிபிள் பை 7 மைனஸ் ஏன் மைனஸ் போடுறோம்? இங்க மைனஸ் இருக்கு. ஸோ நம்ம மைனஸ் போடுறோம். நெக்ஸ்ட் 5 இங்க என்ன நம்பர் இருக்குன்னே நமக்கு தெரியாது. இப்ப இத வச்சு நம்ம எழுத போறோம். இங்க என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணிருக்காங்க? 5 மல்டிபிள் பை 9. அப்ப நம்ம 9 போடணும். 5 மல்டிபிள் பை 4 இருக்கு. அப்போ 4 போடணும். இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் வச்சு நம்ம இங்க ஃபில் பண்ண போறோம். எந்த நம்பர மல்டிபிள் பண்ணிருக்காங்க? 7. சோ நம்ம 7 போடுறோம். ஃபர்ஸ்ட் இங்க எந்த நம்பரோட மல்டிபிள் பண்ணிருக்காங்க? 17. சோ 17 போடுறோம். இங்க வந்து 9 இருக்கு. சோ 9 போடுறோம். Next, in the boxes below, fill less than, greater than, or equal. After analyzing the expression on the LHS and RHS, use reasoning and understanding of terms and brackets to figure this out or not. Evaluating the expression. இப்ப கீழே கொடுத்திருக்க expression நம்ம evaluate பண்ணாமலேயே நம்ம LHS ன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து RHS ன்னு எடுத்துக்கிறோம். LHS அப்படின்னா left hand side ன்னு அர்த்தம். RHS அப்படின்னா right hand side ன்னு அர்த்தம். இப்ப இது எல்லாமே நம்ம LHS ன்னு வச்சுக்கிறோம். இது எல்லாமே RHS ன்னு வச்சுக்கிறோம். இப்ப இத வந்து என்னென்ன சிம்பிள் வந்து நம்ம ஃபில் பண்ண போறோம் அப்படின்னா less than, greater than, or equal to sign வந்து சம்ம எவாலுவேட் பண்ணாமலேயே நம்ம வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிக்க போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? 8 minus 3 3 minus 8. 8 minus 3 னா என்ன வரும்? ஆன்சர் 5 வரும். இங்க 3 minus 8 னா ஆன்சர் என்ன வரும்? -5 வரும். அப்ப எது கிரேட்டரா இருக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் சைடு LHS வந்து கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 15 பிளஸ் 9 மல்டிபிள் பை 18. நீங்க வந்து பிராக்கெட் எதுவுமே போடல. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? இதுதான் ஒரு டேர்ம்னு நம்ம எடுத்துப்போம். அப்போ 18ஓட 19 மல்டிபிள் பண்றதும் 15 பிளஸ் 19ஓட மல்டிபிள் பண்றதும் எது வந்து அதிகமா இருக்கும்? 15 பிளஸ் 9ஓட மல்டிபிள் பண்றது தான் அதிகமா இருக்கும். அப்போ 15 பிளஸ் 9 மல்டிபிள் பை 18 தான் கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க என்ன இருக்கு? 17 மைனஸ் 9 இருக்கு. இங்க என்ன இருக்கு? இங்க பிளஸ் சைன் இருக்கு. இங்கேயும் என்னதான் இருக்கு? 17 பிளஸ் 9 இருக்கு. அப்போ 17 மைனஸ் 9 17 பிளஸ் 9 விச் இஸ் கிரேட்டர்? 17 பிளஸ் 9 இஸ் கிரேட்டர். இப்ப இங்க என்ன இருக்கு? 34 மைனஸ் 28. இங்க என்ன இருக்கு? அதே 34 மைனஸ் 28. இங்க 42, இங்கேயும் 42. அப்போ இது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். Here is the one way to make 2 multiple by 1 plus 6 equal to 14. Are there other way of getting 14? Find them below. இப்போ வந்து 2 multiple by 1 plus 6. இதோட வேல்யூ என்னவா இருக்குன்னு சொல்றாங்க? 14 இருக்குன்னு சொல்றாங்க. செக் பண்ணலாமா? 2 multiple by 6 plus 1 7. 7 2s 14. இப்போ இந்த 14 வர்ற மாதிரி நம்ம வேற என்னென்ன எக்ஸ்பிரஷன் வந்து எழுதலாம்னு சொல்றாங்க. எப்படி எல்லாம் எழுதலாம்? இப்ப இங்க 7 2 plus 0. 7 multiple by 2 plus 0. 2 plus 0 என்ன வரும்? 2. 7 2s 14. So 14 வருதா? நெக்ஸ்ட் நம்ம 1 multiple by 10 plus 4 ன்னு வச்சுக்கலாம். 10 plus 4 என்ன வரும்? 14. 1ஓட 10 plus 4 மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? 14 தான் வரும். 7 plus 7 14. இங்க வந்து 1ஆல மல்டிபிள் பண்ணலாம். 7 plus 7 என்ன வரும்? 14 வரும். 14ஓட 1 மல்டிபிள் பண்ணோம்னா 14 தான் வரும். இப்போ இங்க வந்து நம்ம 2 இருக்கு. இங்க வந்து 5 plus 2 இருக்கு. 5 plus 2 என்ன வரும்? 7. 7 multiple by 2 14. இந்த மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து எழுதலாம். Next, find out the sum of the numbers given in each pictures below. In at least 2 different ways. Describe how you solved it through expression. இப்ப கீழ வந்து 2 பிக்சர்ஸ் வந்து குடுத்திருக்காங்க. இந்த பிக்சர்ஸ் வந்து நம்ம 2 டிஃபரெண்ட் வேஸ்ல வந்து சம் வந்து கண்டுபிடிக்கணும். இப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ரோவா வச்சுக்கலாம். ஒரு ரோவா வச்சுட்டோம் அப்படின்னா, ரோ 1 என்ன இருக்கு? 4 பிளஸ் 8 பிளஸ் 4 இருக்கு.
ரோ 2ல என்ன இருக்கு? பிளஸ் ரோ 2ல என்ன இருக்கு? 8 பிளஸ் 4 பிளஸ் 8 இருக்கு. ரோ 3ல என்ன இருக்கு? பிளஸ் 4 பிளஸ் 8 பிளஸ் 4 இருக்கு. இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன் எழுதலாமா? இப்ப இத சிம்ப்ளிஃபை பண்ணா என்ன வரும்? 4 பிளஸ் 8 12, 12 பிளஸ் 4 16 வரும். பிளஸ் இது பிளஸ் 8 16, 16 பிளஸ் 4 20 வரும். இங்க 4 பிளஸ் 4 8, 8 பிளஸ் 8 16 வரும். இப்ப இத ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 20 பிளஸ் 16 36 2 வரும். இப்ப வேற எந்த வேல நம்ம இந்த பிக்சருக்கு வந்து எக்ஸ்பிரஷன் எழுதலாம் அப்படின்னா, இப்ப நம்ம 4 தனியா 4 எத்தன டைம் இருக்கு? 1, 2, 3, 4, 5. 5 டைம்ஸ் என்ன இருக்கு? 4 இருக்கு. பிளஸ் 8 எத்தன டைம் இருக்கு? 1, 2, 3, 4. 4 டைம்ஸ் 8 இருக்கு. இப்போ நமக்கு ஆட் பண்ணும்போது என்ன நம்பர் வந்துச்சு? 52 வந்துச்சு. இப்ப இந்த எக்ஸ்பிரஷன சிம்ப்ளிஃபை பண்ணும்போது நமக்கு 52 வருதான்னு செக் பண்ணலாமா? 5 4s are 20 பிளஸ் 8 4s are 32. ஆட் பண்ணா என்ன வரும்? 52. இந்த மாதிரி நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதலாம். நெக்ஸ்ட் இந்த பிக்சர். இந்த பிக்சரும் ஃபர்ஸ்ட் நம்ம ரோல வந்து கண்டுபிடிக்க போறோம். ரோல வந்து கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 5 பிளஸ் 6 என்ன வரும்? 11. 11 பிளஸ் 6 17. 17 பிளஸ் 5 22. அதே தான் இங்கேயும். எல்லா இடத்துலயுமே எத்தனை 6 இருக்கு? 2 6 2 5 இருக்கு. 2 6 2 5. அப்ப எல்லாமே என்னதான் வரும்? 22 22 தான் வரும். அப்ப 22 நம்ம எத்தனை டைம் ஆட் பண்ணணும்? 4 டைம் நம்ம 22 ஆட் பண்ணணும். அப்படி இல்ல அப்படின்னா 4 மல்டிபிள் பை 22ன்னு வச்சுக்கலாம். 4 மல்டிபிள் பை 22ன்னு இருந்துச்சுன்னா ஆன்சர் என்னவா இருக்கும்? 4 4 2s are 8, 4 2s are 8, 88 இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதலாம்? இப்ப இந்த 5 அப்படிங்கிறது எத்தனை டைம் வந்திருக்கு? 5 அப்படிங்கிறது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 8 டைம்ஸ் வந்திருக்கு. 6 அப்படிங்கிறது எத்தனை டைம்ஸ் வந்திருக்கு? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. 6 அப்படிங்கிறதும் 8 டைம்ஸ் வந்திருக்கு. அப்போ 8 5s are 40 பிளஸ் 8 6 are 48. என்ன வரும்? 88. Next, figure it out. Read the situation given below. Write appropriate expression for each of them and find their values. இப்ப கீழ வந்து நிறைய சிச்சுவேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த சிச்சுவேஷனுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் எழுதி அதுக்கான வேல்யூஸும் நம்ம கண்டுபிடிக்க போறோம். A district market in Begur operates on all 7 days of a week. Rahim supplies 9 kg of mangoes each day from his orchard and Siam supplies 11 kg of mangoes each day from his orchard to his market. Find the amount of mangoes supplied by them in a week to the local district market. இப்ப வந்து பெகூர் அப்படின்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ரஹீம் அண்ட் சியாம் இவங்க 2 பேருமே அவங்க தோட்டத்துல இருந்து மேங்கோஸ் எல்லாமே எடுத்துட்டு போய் அந்த மார்க்கெட்ல வந்து சப்ளை பண்ணுவாங்க. 1 வீக் எவ்வளவு டேஸ் இருக்கும்? 7 டேஸ். இந்த 7 டேஸுமே ரஹீம் வந்து 9 கேஜி மேங்கோஸ் வந்து கொண்டு போய் மார்க்கெட்ல வந்து குடுக்குறாங்க. அதே மாதிரி சியாம் வந்து 11 கேஜி மேங்கோஸ் வந்து மார்க்கெட்ல வந்து குடுக்குறாங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து எப்படி எழுதணும்? ரஹீமி எவ்வளோ மேங்கோஸ் வந்து குடுக்குறாங்க? 9 கேஜி மேங்கோஸ் பெர் டே. அப்போ 1 டேக்கு 9 மேங்கோஸ் குடுக்குறாங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு குடுப்பாங்க. இப்ப அதே இது சியாம் வந்து 1 டேக்கு 11 மேங்கோஸ் குடுக்குறாங்க அப்படின்னா 7 டேஸ்க்கு எவ்வளோ மேங்கோஸ் குடுத்திருப்பாங்க? இப்ப சேர்ந்து அந்த லோக்கல் மார்க்கெட்ல வந்து எவ்வளோ மேங்கோஸ் போட்டிருப்பாங்க? அப்ப எக்ஸ்பிரஷன் எப்படி எழுதணும்? 7 மல்டிபிள் பை 9 பிளஸ் 11 எழுதலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம 7 மல்டிபிள் பை 9 பிளஸ் 7 மல்டிபிள் பை 11 எழுதலாம். ஏன் இது ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்றோம்? இப்ப இத வந்து நம்ம இந்த எக்ஸ்பிரஷன் அப்படியே வச்சு எழுதினாலும் ஓகே தான். இப்ப இத நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? இந்த பிராக்கெட்ட ரிமூவ் பண்ணி தான் இங்க வந்து எழுதியிருக்கோம். 7 மல்டிபிள் பை 9 இங்க பிளஸ் இருக்கு. சோ பிளஸ் 7 மல்டிபிள் பை 11. அப்ப வந்து இந்த லோக்கல் மார்க்கெட்ல எவ்வளவு மேங்கோஸ் வந்து குடுத்திருப்பாங்க? நம்ம வந்து இது ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? 7 மல்டிபிள் பை 11 பிளஸ் 9 என்ன வரும்? 20 வரும். அப்போ 7 2s are 14. இங்க 1 0 இருக்கு. சோ 1 0. அப்போ டெய்லி எவ்வளவு மேங்கோஸ் அப்போ அந்த வீக் ஃபுல்லா அவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளவு மேங்கோஸ் போட்டிருப்பாங்க? 140 கேஜி மேங்கோஸ் வந்து கொடுத்திருப்பாங்க. She spends 5000 on rent.
5,000 on food and 2,000 on other expenses every month. What is the amount Binu will save by the end of a year? இப்போ வந்து பினு வந்து ஒரு மந்த்துக்கு எவ்வளோ ஏர்ன் பண்றாங்க அப்படின்னா 20,000 வந்து ஏர்ன் பண்றாங்க. அவங்க அந்த 20,000ல வந்து 5,000 வந்து ரெண்டு கொடுத்துறாங்க, 5,000 வந்து ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி எவ்ரி மந்த் அதர் எக்ஸ்பென்சஸ்க்காக 2,000 வந்து செலவு பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க கிட்ட 1 இயருக்கு எண்ட் ஆஃப் த இயர் அந்த இயர் ஃபுல்லா எவ்வளவு சேவிங்ஸ் இருக்கும்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு மந்த்லி எவ்வளவு அமௌண்ட் வருது? மந்த்லி இன்கம் வந்து எவ்வளவு வருது? 20,000 வருது. 1 மந்த்துக்கு அவங்க எவ்வளவு செலவு பண்றாங்க? 5,000 ரெண்டுக்காக பிளஸ் 5,000 ஃபுட்டுக்காக பிளஸ் 2,000 அதர் எக்ஸ்பென்சஸ்க்காக. அப்ப ஆட் பண்ணா என்ன வரும்? 5 பிளஸ் 5 10, 10 பிளஸ் 2 12, 12,000 rupees அவங்க என்ன செய்யறாங்க? எவ்ரி மந்த் வந்து செலவு பண்றாங்க. அப்போ ஒரு மந்த்தும் அவங்க எவ்வளவு சேவ் பண்ணுவாங்க? இந்த 20,000ல இருந்து நம்ம இந்த 12,000 சப்ராக்ட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருமா? அப்போ 20,000ல இருந்து 12,000 சப்ராக்ட் பண்ணா என்ன வரும்? 8,000 வரும். இந்த 8,000 அப்படிங்கிறது என்னது? அவங்க 1 மந்த்துக்கு சேவ் பண்ற காசு. அப்போ 1 இயருக்கு வந்து அவங்க எவ்வளவு காசு வந்து சேவ் பண்ணுவாங்க? 1 இயர்ல எவ்வளவு மந்த் இருக்கும்? 12 மந்த் இருக்கும். 1 மந்த்துக்கு அவங்க எவ்வளவு ருபீஸ் வந்து சேவ் பண்றாங்க? 8,000 rupees சேவ் பண்றாங்க. அப்ப 12 மந்த்துக்கு எவ்வளவு ருபீஸ் வந்து அவங்க சேவ் பண்ணுவாங்க? 8 12s 96. இங்க 30 இருக்கு. சோ நம்ம 30 போடுறோம். அப்போ 1 இயருக்கு அவங்க எவ்வளவு சேவ் பண்ணுவாங்க அப்படின்னா 96,000 சேவ் பண்ணுவாங்க. Next, during the daytime, a snail climbs 3 centimeter up a post, and during the night, while asleep, accidentally slips down by 2 centimeter. The post is 10 centimeter height, and a delicious treat is on its top. In how many days will the snail get a treat? இப்ப இதுதான் வந்து அந்த ஸ்னெயிலோட போஸ்ட்னு வச்சுக்கலாம். அந்த ஸ்னெயில் வந்து 1 டேக்கு எவ்வளவு கிளிம் பண்ணுது? 3 சென்டிமீட்டர் வந்து டே டைம்ல கிளிம் பண்ணுது. நைட் டைம்ல என்ன செஞ்சிருது? 2 சென்டிமீட்டர் வந்து ஸ்லிப் ஆகி கீழே வந்துருது. அப்போ 1 டேக்கு எவ்வளவு சென்டிமீட்டர் தான் அது வந்து கிளிம் பண்ண முடியுது? 1 சென்டிமீட்டர் தான் கிளிம் பண்ண முடியுது. 1 டேக்கு 1 சென்டிமீட்டர் தான் கிளிம் பண்ண முடியுது. இப்ப இதே இது 7 டேஸ்ல எத்தனை சென்டிமீட்டர் கிளிம் பண்ணிருக்கும்? 7 டேஸ்ல 7 சென்டிமீட்டர் வந்து கிளிம் பண்ணிருக்குமா? இப்ப இது வந்து டே டைமா இருக்குமா? அப்ப டே டைம்ல அது என்ன செய்யும்? திரும்ப 3 சென்டிமீட்டர் ஏறிடும். அப்போ 8th டேல அந்த ஸ்னெயில் வந்து 10 சென்டிமீட்டர் போஸ்ட வந்து டச் பண்ணிரும், ரீச் பண்ணிரும். இப்ப இதே இது 1 டேக்கு 1 சென்டிமீட்டர். அப்போ 10 சென்டிமீட்டருக்கு 10 டேஸ் அப்படின்னு சொல்லி போடக்கூடாது. 7 டேஸ்ல 7 சென்டிமீட்டர் ரீச் பண்ணிட்டு டே டைம்ல எவ்வளோ அது கிளிம் பண்ணுது? 3 சென்டிமீட்டர் பண்ண உடனே அது என்ன செஞ்சிரும்? 10 சென்டிமீட்டரை ரீச் பண்ணிரும். அப்போ 8th டேல அந்த ஸ்னெயில் வந்து 10 சென்டிமீட்டர்ல அந்த 10 சென்டிமீட்டர்ல இருக்க அந்த போஸ்ட வந்து ரீச் பண்ணிரும். Next, Melvin reads a 2-page story every day except on Tuesday and Saturdays. How many stories would he complete reading in 8 weeks? Which of the expression below describes this scenario? இப்ப மொத்தம் 1 வீக் அப்படின்னா எவ்வளவு டேஸ் இருக்கும்? 7 டேஸ் இருக்கும். அவங்க எவ்வளவு டேஸ் ரீட் பண்றது இல்ல? 2 டேஸ் ரீட் பண்றது இல்ல. அப்போ இத 7 மைனஸ் 2ன்னு நம்ம வச்சுக்கலாமா? அது எவ்வளவு வீக்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? 8 வீக்ஸ்க்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் தான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி வேற எந்த எக்ஸ்பிரஷன் கரெக்டா இருக்கும் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷனும் கரெக்டா இருக்கும். ஏன் இந்த எக்ஸ்பிரஷனும் கரெக்டா இருக்கும்? இப்ப இத வந்து நம்ம பிராக்கெட்ட ரிமூவ் பண்றோம் அப்படின்னா இத எப்படி எழுதலாம்? 7 மல்டிபிள் பை 8 இங்க மைனஸ் இருக்கு. சோ மைனஸ் 2 மல்டிபிள் பை 8ன்னு எழுதலாம். அப்போ எந்த 2 எக்ஸ்பிரஷன் வந்து இந்த சினாரியோவை டிஸ்கிரைப் பண்ணுது அப்படின்னா பி அண்ட் ஜி வந்து டிஸ்கிரைப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஃபைண்ட் த டிஃபரெண்ட் வேஸ் ஆஃப் எவால்வேட்டிங் த ஃபாலோயிங் எக்ஸ்பிரஷன். இப்ப கீழே வந்து எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இந்த எக்ஸ்பிரஷனை நம்ம எப்படி எல்லாம் எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க? 1 மைனஸ் 2 மைனஸ் 4 பிளஸ் 5 மைனஸ் 6 பிளஸ் 7 மைனஸ் 8 பிளஸ் 9 மைனஸ் 10 இருக்கு. இப்ப இதை வந்து நம்ம எப்படி எல்லாம் எவாலுவேட் பண்ணலாம்? இது ரெண்டு எக்ஸ்பிரஷனா நம்ம பிராக்கெட் பண்ணி வந்து எவாலுவேட் பண்ணலாமா? ரெண்டு எக்ஸ்பிரஷனா பிராக்கெட் பண்ணி எவாலுவேட் பண்ணோம்னா என்ன வரும்? 1 minus 2 minus 1, 3 minus 4 minus 1, 5 minus 6 minus 1, 7 minus 8 minus 1, 9 minus 10 minus 1. பண்ணுமா? எல்லாமே ஒரே சைனு. சோ நம்ம ஆட் பண்றோம். ஆட் பண்ண என்ன வரும்? 1 2 3 4 5. அப்போ மைனஸ் 5 வரும். இப்ப இது வேற நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னா 1 பிளஸ்ல இருக்கிறது எல்லாமே தனியா எழுதலாமா? 3 பிளஸ் 5 பிளஸ் 7 பிளஸ் 9 திரும்ப என்ன செய்யறோம்? மைனஸ்
மைனஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணலாமா? 2 பிளஸ் 4 பிளஸ் 6 பிளஸ் 8 பிளஸ் 10. இப்ப இது எல்லாத்தையும் ஆட் பண்ணனா என்ன வரும்? 1 பிளஸ் 3 4 4 பிளஸ் 5 9 9 பிளஸ் 7 16 16 பிளஸ் 9 25 மைனஸ் இங்க இது எல்லாத்தையும் ஆட் பண்ணோம்னா என்ன வரும்? 2 பிளஸ் 4 6 6 பிளஸ் 6 12 12 பிளஸ் 8 20 20 பிளஸ் 10 30ல இருந்து 25 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? -5. ஏன் -5? பிக்கஸ்ட் நம்பர் என்னது? 30. ஸோ 30ல இருக்கிற சைன் வந்து நம்ம போடுறோம். நெக்ஸ்ட் இந்த நம்பரை நம்ம எப்படி எவாலுவேட் பண்ணலாம் அப்படின்னா, இப்ப இங்க -1 +1 அப்ப இது 2 கேன்சல் ஆயிருமா? இங்க +1 -1 கேன்சல் ஆயிருமா? +1 -1 +1 -1 +1 -1 அப்ப ஆன்சர் என்ன வரும்? 0. இப்படியும் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம மேல பார்த்த மாதிரி பிளஸ் எல்லாத்தையும் ஒண்ணு போல எழுதலாமா? இங்க 1 எத்தனை பிளஸ் இருக்கு? 1 2 3 4 5 5 1 வந்து இருக்கு. 5 1 வந்து நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 வரும். மைனஸ்ல எத்தனை 1 இருக்கு? 1 2 3 4 5 இருக்கு. அப்போ 5 minus 5 0. Next, compare the following pairs of expression using less than, greater than or equal or by reasoning. கீழ வந்து நிறைய எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. இதுல எதெல்லாம் லெஸ் தானா இருக்கு, எதெல்லாம் கிரேட்டர் தானா இருக்கு, எதெல்லாம் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இங்க 49 இங்க 49 -7 +8 பிராக்கெட் எதுவுமே இல்லை, இங்கேயும் பிராக்கெட் எதுவுமே இல்லை. அப்ப இந்த எக்ஸ்பிரஷன் எப்படிதான் இருக்கும்? ஈக்குவலா தான் இருக்கும். இங்க 83 இங்கேயும் 83 இங்க 40 இங்க 42 இங்க 40 இங்க -18 இங்க -18 அப்போ இங்க வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிரேட்டரா இருக்கும். ஏன்? இங்க 40யோட மல்டிபிள் பண்றோம், இங்க 42ஓட மல்டிபிள் பண்றோம். என்ன இருக்கு? 145 இங்கேயும் 145 இங்க -17 இங்கேயும் -17 இங்க 8 இந்த எக்ஸ்பிரஷன் வந்து கிரேட்டரா லெஸ் தானா ஆர் ஈக்குவலா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இப்ப இங்க என்ன இருக்கு? -17 மல்டிபிள் பை 8 இருக்கு. 8ஓட மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னா இது வந்து பிக்கஸ்ட் நம்பரா இருக்கும். இங்க -17 மல்டிபிள் பை 6 இந்த நம்பர் வந்து ஸ்மாலஸ்டா இருக்கும். ஆனா இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. இங்க என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ எந்த நம்பர் ஸ்மாலஸ்டா இருக்கும்? வேல்யூ வந்து அதிகமா இருக்கும். இதோட வேல்யூ வந்து கம்மியா இருக்குமா? அப்போ இதுல இருந்து இதை நம்ம அதிகமா செப்பரேட் பண்ணும்போது இது வந்து ஸ்மாலஸ்டா இருக்கும். இது வந்து லார்ஜஸ்டா இருக்கும். லெஸ் தென் சிம்பிள் போடணும். நெக்ஸ்ட் இங்க 23 இங்கேயும் 23 இங்க 48 இங்க 48 -35 வந்து பிராக்கெட் போட்டிருக்காங்க. நம்ம இதை என்ன செய்யலாம்? இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணி இதை வந்து நம்ம சப்ராக்ட் பண்ணுவோம் இல்லையா? அப்ப இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணும்போது ஆன்சர் வந்து அதிகமா வரும். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இதோட மல்டிபிள் பண்ணும்போது கம்மியா வரும். அப்போ எது கிரேட்டரா இருக்கும்? இதுதான் கிரேட்டரா இருக்கும். நெக்ஸ்ட் 16 -11 12 இப்ப இந்த பிராக்கெட்டை ரிமூவ் பண்ணா என்ன வரும்? -11 மல்டிபிள் பை 12 16 மல்டிபிள் பை 12 அப்ப இது வந்து ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் 76 -53 மல்டிபிள் பை 88 இங்க என்ன இருக்கு? 76 53 -76 இருக்கு. அப்ப எது வந்து கிரேட்டரா இருக்கும்? இதுதான் கிரேட்டரா இருக்கும். இங்க என்ன இருக்கு? 25 42 பிளஸ் 16 இருக்கு. இங்க 43 பிளஸ் 15 இருக்கு. இங்க வந்து 1 வந்து இதை விட இது வந்து 1 வந்து கம்மியா இருக்கு. சோ -1ன்னு வச்சுக்கலாமா? இது வந்து +1ன்னு வச்சுக்கலாம். இப்ப இங்க வந்து அதிகமா இருக்கு. சோ +1 வச்சுக்கலாம். இங்க வந்து 1 வந்து கம்மியா இருக்கு. +1 -1 கேன்சல் ஆயிரும். +1 -1 வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ போத் எக்ஸ்பிரஷன் இஸ் ஈக்குவல். 36 இங்க 35 இப்ப 28ல இருந்து நம்ம 16 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 12 வரும். 27ல இருந்து 15 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 12 வரும். இங்க 36ஓட மல்டிபிள் பண்றோம். இங்க 35ஓட மல்டிபிள் பண்றோம். அப்ப எது கிரேட்டரா இருக்கும்? 36 மல்டிபிள் பை 28 - 16 தான் கிரேட்டரா இருக்கும். Next, identify which of the following expression are equal to the given expression without computation. You may rewrite the expression using terms or removing brackets. There can be more than one expression which is equal to the given expression. இப்ப கீழ வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்திருக்காங்க. கீழ கொடுத்திருக்க எந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஈக்குவலா இருக்கு? ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் கூட ஈக்குவலா இருக்கலாம் அல்லது more than one கூட ஈக்குவலா இருக்கலாம்னு சொல்றாங்க. இப்ப நம்ம செக் பண்ணலாமா? இங்க என்ன இருக்கு? 83 -37 -12 இருக்கு. 83 இருக்கா? இதை விட இங்க வந்து 1 வந்து அதிகமா இருக்கா? இங்க 37 இருக்கு. இதை விடையும் இங்க 1 அதிகமா இருக்கு. இது வந்து ஈக்குவலா இருக்கு. இங்க +1 இங்க -1 அப்ப இது ரெண்டும் என்ன செஞ்சிடும்? கேன்சல் ஆயிரும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் இதுக்கு ஈக்குவலா இருக்கும். அதே மாதிரி இப்ப இங்க 84 இருக்கா? -37 +12 இங்க 84 இந்த மைனஸ் உள்ள போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா -37 -12 இருக்கும். -37 -12 வந்து கரெக்டா தான் இருக்கும். ஆனா இங்க 83 இருக்கு. இங்க 84 இருக்கு. அப்ப இது வந்து நாட்
நாட் ஈக்குவலா இருக்கும். நெக்ஸ்ட் இங்க 83 இருக்கு. இங்க 38 இருக்கு. -13 இருக்கு. மைனஸ்ல தான் 2மே இருக்கு. அப்ப இத விட இது வந்து கம்மியா இருக்கும். இதுக்கு ஈக்குவலா இருக்காது. இங்க இருக்கு -37 இங்கேயும் -37 இங்க +83 இங்கேயும் +83 இங்க -12 இங்கேயும் -12 சோ இதுவும் ஈக்குவலா இருக்கும். அப்போ 1 அண்ட் 4 வந்து ஈக்குவலா இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கு? 37 பிளஸ் 93 மல்டிபிள் பை 44 பிளஸ் 76 இருக்கு. இப்ப நம்ம டெர்மா எடுத்தோம் அப்டின்னா எப்படி எடுப்போம்? இந்த மல்டிப்ளிகேஷன தான் நம்ம ஒரு டெர்மா வந்து எடுப்போம். அப்ப இது வந்து ஈக்குவலா இருக்குமா? நோ. இது வந்து நாட் ஈக்குவலா இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கு? 37 மல்டிபிள் பை 76 இருக்கு. இத நம்ம ஃபுல்லாவே ஒரு டெர்மா எடுப்போம். அப்ப இது வந்து ஈக்குவலா இருக்குமா? நோ. இதுவும் எப்படிதான் இருக்கும்? நாட் ஈக்குவலா தான் இருக்கும். இப்ப இங்க வந்து பிராக்கெட் எதுவுமே இல்லங்கிறதுனால நம்ம என்ன செய்வோம்? இத தான் ஒரு டெர்மா எடுப்போம். அப்ப 93 பிளஸ் 37 அப்படிங்கிறது ஈக்குவலா இருக்குமா? நோ, நாட் ஈக்குவலா இருக்கும். இப்ப இங்க என்ன இருக்கு? 37 மல்டிபிள் பை 44. இப்ப இத தான் ஒரு டெர்மா எடுப்போம்னு சொன்னோம்ல. அப்ப இது எப்படி இருக்கு? இது வந்து ஒரு டெர்மா இருக்கு. டிசன் தான். சோ 93 பிளஸ் 76. அப்ப இது எப்படி இருக்கும்? ஈக்குவலா இருக்கும். இதோட இந்த லெசன் வந்து முடிஞ்சுச்சு. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் எம்சிவிஎஸ் வே ஆஃப் டீச்சிங் சிபிஎஸ்இ.